சார் 2 சென்ட் 2.5 சென்ட்டில் வீட்டை பார்த்துட்டு இப்படி ஒரு வீட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு நானே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆனால் 4 சென்ட்டில் வடக்கப்பாத சைட்டில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. சான்ஸே இல்லைங்க. 3 பெட்ரூமே டவுன்ஃபாலே வச்சு ஒரு 3 பிஹெச்கே வீடு இப்படி கூட ரெடி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வீட்டை ரொம்ப வேறு லெவலாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு உள்ளேயும் சரிங்க, வீட்டுக்கு வெளியும் சரி, யாராச்சும் கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா வீட்டை பற்றி ஒரு குறையாச்சும் கண்டிப்பாக சொல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள இந்த வீட்டை கொண்டு வந்து பார்க்க வச்சிங்கன்னா ஒரு குறைய கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வீட்டை பில்டு வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸை ஷோக்கில் போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எப்படி பண்ண மாட்டேன் சார், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைஞ்சிக்கிற லேண்ட் டைமென்ஷன் பார்த்துடலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா 35 அடி ரோடு பேசவோ 50 அடி நீளமாவோ கரெக்டாக 4 சென்ட் இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா டவுன் ஃபுல்லே நம்மளுக்கு வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே விட சிங்கிள் ஸ்டோரி நம்மளுக்கு செமையாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி வடக்கப்பாத்த சைட்டில் வடக்கப்பாத்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட வேறு லெவலான ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா சாண்டல், லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் இந்த 3 கலர்ஸ் மட்டுமே பயன்படுத்தி எலிவிஷனை இந்த அளவுக்கு ஒரு கிராண்டாக ரெடி பண்ண முடியுமான்னு ரொம்ப அதிசயப்படுற மாதிரி எலிவிஷனை அந்த அளவுக்கு வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன இடத்துல நிறைய ஸ்ட்ரெச்சர் ஒர்க் பண்ணி எலிவிஷனை சூப்பர் ரெடி பண்ணது இல்லாமல் கேட்டுக்கோ ஒரே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சீன்ஸை லேசர் கட் மூலிமா கேட்டை ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னா 17க்கு 24 சுட்டு பெரிய ஒரு போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க. 3 பெரிய எஸ்சி கார் நிறுத்தளவுக்கு போர்ட்டிகோ அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக அமைஞ்சிருக்கு. வீட்டோட நார்த் ஈஸ்ட் அதாவது ஜலமொழியில் பார்த்திங்கன்னா போர்வெல் வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோரிங் எல்லாமே வந்து கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங்ஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி வாலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாசி பின்ஸில் கோல்டன் பீடிங் வச்ச மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி வீட்டோட நார்த் வெஸ்ட் அதாவது வாயுமூலையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட அவுட்டர் பாத்ரூமை பார்த்துட்டு போயிடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் டேப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. மேலே மட்டும் உங்களுக்கு வந்து வாலில் டைல்ஸ் ஒர்க் பண்ணணும், அதெல்லாமே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ்ஸோடு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி இதே மாதிரி நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பேக்கரையை விட்டு வீட்டை நல்லா கட்டியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோயோட மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மட்டும் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டு கிழமை கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா 16க்கு 14 சொல்லிட்டு பெரிய ஒரு அழகான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிழமை வந்து 2.25க்கு 5.25 அடியில் ஐக்ளோசி வெட்டுப்பட்டே ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கோ லைட் சாண்டல் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பராக வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக நம்மளுக்கு ஜிப்சன் போர்டில் சூப்பரான ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்டிப் லைட் ப்ரொஃபைல் லைட்ஸில் ஃபிட் பண்ணி ஃபால் சீலிங்கை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியோட ஒன் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு சூப்பரான மல்டிமீடியா டியூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. நல்ல கிளாசி பின்ஸில் பின்னாடி பேக்ரவுண்டுக்கு எல்லோ கலர் ஸ்டிப் லைட்டாக மாட்டி கீழே செட்டப் ஆஃப் வைஃபை கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி சைடில் உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பொசிஷனோட டியூனிட் வந்து இந்த அளவுக்கு வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரியாக போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் அதாவது அக்னிமுனையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட க்யூட்டான கிச்சன். அதுக்கு முன்னாடி வீட்டோட பூஜை ரூம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீட்டோட பூஜை ரூம் பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாவுக்கு ஒன் சைட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து சின்ன சின்னதாக நிறைய கடப்பாக்கல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமுக்கு டோரோட ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்டில் அமைஞ்சிக்கிற அக்னிமுனையில் க்யூட்டான கிச்சன் தாங்க. கிச்சன் கம் டைனிங் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 16க்கு 10. டைனிங் ஏரியாவுக்கு மேலே க்யூட்டாக நம்மளுக்கு ஒரு ஃபால் சீலிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் வந்து ஒயிட் கலர் நம்மளுக்கு வந்து ஸ்டிப் லைட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து மாடலிங் கிச்சன் பண்ணி கொடுப்பாங்க. கஸ்டமர் வந்து எந்த டேஸ்ட்டில் விரும்புகிறீங்களோ அதே மாதிரி அவங்க வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பாஸ் ஷேப்பில் கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதை பக்கம் பார்த்திங்கன்னா கிச்சனில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்பில் மட்டும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கிச்சன் கம் டைனிங் வெளியே வந்து லெஃப்ட் கட் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது குபேர முறையில் அமைச்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10 செட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங் எல்லாமே வந்து 2.25க்கு 5.25 அடியில் ஐக்ளோசி வெட்டுப்பட்டே ஸ்லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக லைட் சாண்டல் கலரில் மொத்த வாலுக்கும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து வாலில் அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி சூப்பராக வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க.
சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏரியா மேலே ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லெஃப்ட் ஏரியா கீழே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. லைட் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதிலே நம்மளுக்கு சின்னதாக வந்து மிரர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள் கூட நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 6x4. இதில் நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசட் எல்லாம் மாட்டி கொடுப்பாங்க. இது போக வாஷர் பைப், ஷவர் பைப், வாஷ் பேஷன் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். எந்த பெட்ரூமை பார்த்திங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு 10x10ன்னு சொல்லிட்டு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஒன் சைட் வாலில் லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த வாலுக்கு மேலே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்னதாக வந்து ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா டைமண்ட் டிசைனில் வந்து சூப்பராக வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. சென்டரில் மட்டும் உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ப்ரொஃபைல் லட்ச் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 5x5. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசட் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இது போக வாஷர் பைப், ஷவர் பைப், வாஷ் பேஷன் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த பெட்ரூமில் நல்லா நீட்டான கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட நார்த் வெஸ்ட், அதாவது வாயு மூலையில் அமைச்சிருக்கிற வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்தோம்னா இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 17x10ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா 3 சைடு வால்லையும் வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து லைட் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே கலர் காம்பினேஷனில் லெஃப்ட் ஏரியா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கவர்ட் ஒர்க் பண்ணி லெஃப்ட் ஏரியா கீழே நம்மளுக்கு வந்து சூப்பராக வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு சின்னதாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சு மிரர் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த பெட்ரூம் மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்மளுக்கு ஒரு டிசைன் கேட்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய ஸ்பாட்லைட் வச்ச மாதிரி ஃபால் சீலிங் வந்து செமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக இங்கே நம்மளுக்கு அவுட்டர் லைன், ப்ளக் பாயிண்ட், டேக் கனெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. எல்லா பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைபர் டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 8x5. இதில் நம்மளுக்கு சிங்கிள் பீஸ் வெஸ்டர்ன் டைப் க்ளோசட் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. வாலில் வந்து ஃப்ளோர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்ன கண்டு பார்த்துடலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெரகோட்டா பெயிண்டிங் அப்படின்னா வேறு ஏதாவது பெயிண்டிங் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா கீழே நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு ஸ்பேஷியஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எதாவது திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷனாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துடலாம். டெரஸ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா 2 சின்டாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா சிவில் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே வந்து 2 சின்டாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா துணி தைக்கிற கல்லோ துணி காய போகிறதுக்காக லேங்கிள் எல்லாமே கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் என்எஸ்பெட்டில் நம்ம வீரபாண்டி பிரிவில் தாங்க லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 79 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.